அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட். 25 ஆண்டுகள் என்பது மிக பெரிய கால அளவு. கடந்த கால நிகழ்வுகளை அசை போடுவது, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது எவ்வளவு மகிழ்வையும் நிறைவையும் தரக்கூடிய விஷயம் இல்லையா? நிறைய விஷயங்கள், நிறைய நினைவுகள், ஒரு சிலவற்றை சங்கிலியாக இணைத்து தொகுத்து இதோ மற்றும் ஒரு காணொளி உங்களுக்காக பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம். பிளேனோ தமிழ் பள்ளி நீங்கள் எல்லோரும் அறிந்தது போல் ஒரு உணவு மேசையில் 7 மாணவர்களுடன் தொடங்கியது. அது சின்ன செடியாக இருந்து இன்று பெரிய ஆலமரமாக பல விழுதுகளுடன் வேரூன்றி இருக்கிறது. அந்த விழுதுகள் யார் என்று நினைக்கிறீர்கள்? எங்களுடைய தன்னார்வலர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள். இந்த பயணத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. 7 குழந்தைகளுடன் தொடங்கிய இந்த பள்ளி இன்று 450க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் திகழ்ந்து வருகிறது. 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள். 2002 ஆண்டு விழா நடக்கும்போது 7 குழந்தைகளுடன் 2 சிறிய நாடகங்கள் தான் வச்சிருந்தோம். 2004 ஒரு 3 நாடகமாக இருந்தது. 2005 குழந்தைகள் இன்னும் அடுத்த நிலைக்கு போனாங்க. அமெரிக்காவில் தமிழ் கற்றுக்கொள்வது அவசியம் இல்லையான்ற ஒரு சின்ன பட்டிமன்றமே நடத்தணும். இது ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கத்தில் இதை மேடையேற்றினோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலை 8 குழந்தைகள் அவர்களே தான் சொந்தமாக அவர்கள் நாடகத்தை எழுதுறாங்க. பிளேனோ தமிழ் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு முத்தமிழையும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்க பள்ளியின் ஒரு நோக்கம். இந்த வாய்ப்பு மாணவர்களுக்கு எப்படி வழங்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டு விழா நிகழ்ச்சிகள்ல மாணவர்கள் நாடகங்கள்ல பங்கேற்கணும். இது நாடக தமிழுக்கான வாய்ப்பு. வசனங்கள் முடிந்தவரை ஆங்கில கலப்பின்றி அமைந்திருக்கும். வருஷம் இந்த ஆனுவல் டே நடக்குது. இதனால குழந்தைகளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, முக்கியமா ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கறதே இங்க இல்லாம போயிடுது. 300-400 ஆடியன்ஸை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் அந்த குழந்தைக்குள்ள வளருது. அதுவுமே கொஞ்சம் கூட இங்கிலீஷ் ஆக்சென்ட் கலக்காம தமிழ ஒரு ஸ்டேஜ்ல கான்பிடென்ட்டா, எக்ஸ்பிரசிவா, கம்பீரமா எப்படி சொல்லணும் அப்படிங்கறத அந்த குழந்தை கத்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆடியன்ஸை ஃபேஸ் பண்றவங்க நாளைக்கு அவங்க ஃபியூச்சர்ல சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட தமிழ் ஆர்வம் முக்கியமா கண்டிப்பா வளருது. இதுதான் நம்ம பிளானோ தமிழ் ஸ்கூலோட ஆனுவல் டேயோட சக்சஸே. நம்மளுடைய வகுப்புகளை இயல், இசை, நாடகம் 3க்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி தயாரித்தோம். பாடல்கள் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா வழியில் வந்த திரு செல்லகணபதி ஐயாவுடைய பாடல்களை, குழந்தை பாடல்களை எடுத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு குழந்தை கவிஞர் பாட்டு தான் லெவல் 1க்கு எடுத்தோம். நாங்க லெவல் 2, லெவல் 3 போகும்போது என்ன ஆச்சுனாக்க, பாட்டுகள் எங்களால இதுல லிரிக்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பட் ஆனா என்னன்னாக்கா அதுல உள்ள மியூசிக் கண்டுபிடிக்க முடியல. சோ என்ன பண்ணினோம்னாக்க, இங்க எங்கள்கிட்ட இருந்த அந்த 4-5 பசங்கள்லயே யாருக்கு கீபோர்டு வாசிக்க தெரியும், வயலின் வாசிக்க தெரியுமோ அவங்களெல்லாம் யூஸ் பண்ணி நாங்களே மியூசிக் எல்லாம். நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி நிறையவே இருக்கு இங்க இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ரேடியோ நிகழ்வுகளில் குழந்தைகளுக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது, பாட வாய்ப்பு கிடைத்தது. திருமதி ஹேமா மோகன் அதை வழிவகுத்து கொடுத்தாங்க. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்தது 6வது வாரத்திற்கான மேடை பேச்சு. வாங்க நம்முடைய தன்னார்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். 6 week பிரசன்டேஷன்ங்கிறது ஒரு ஃபன்னான பகுதி. இந்த ஒரு தமிழ் கிளாஸ்ல 10 பேர் பேசும்போது நம்ம திருப்பி பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த 6 week பிரசன்டேஷனை அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல்ல பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆரம்பிச்சோம். தமிழ் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு முத்தமிழையும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்க பள்ளியின் ஒரு நோக்கம். 6வது வார பிரசன்டேஷன்ல மாணவர்கள் ஒரு கதை அல்லது ஒரு தலைப்புல பேசணும், ஒரு பாடல் பாடணும். இது இயல், இசைக்கான வாய்ப்பு. நமது பள்ளியின் 6th week பிரசன்டேஷன் மாணவர்களுக்கு ஒரு சிறிய மேடையை வழங்குகிறது. இது மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பாகும். என் மகள் ஸ்ரேயா வெங்கடாச்சலம் நமது பிளானோ தமிழ் பள்ளியில் படித்து தன்னார்வலராகவும் உதவி ஆசிரியராகவும் இருந்தார். அவள் நமது தமிழ் பள்ளியின் 6வது பிரசன்டேஷன் வீக் மற்றும் ஆண்டுதோறும் நடைபெறும் தமிழ் திறன் பேச்சு போட்டிகளில் பங்கேற்று பல பாராட்டுகளையும் விருதுகளையும் வென்றுள்ளார். இந்த சிறிய மேடை அவருக்கு பெரிய மேடைகளுக்கு அடித்தளமாக இருந்தது.
2022 ஆண்டில் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னா நடத்திய தேசிய பேச்சு போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றார். அவளுக்கு முதல்ல இருந்தே தமிழ் பேச பிடிக்கும். ஆனா தமிழ் ஸ்கூல் தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது தமிழ் ஸ்கூல் தான். நான் பெருமையா சொல்லுவேன், என் பொண்ணு ஃபெட்னா வரைக்கும் போயிட்டு ஃபைனலிஸ்டா ஆயிட்டு வந்தா அதுக்கு காரணம் கட்டாயம் இவங்க தான். ஏன்னா அவளுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது இந்தியாவில இருந்த வரைக்கும் ஒரு பெரிய இதுவோ வாய்ப்போ இருந்ததில்லை. ஆனா இங்க வந்தப்போ அதை கட்டாயப்படுத்தினாங்க. எல்லா குழந்தைகளும் பேசணும், தெரிஞ்சது பேசட்டும், இங்க யாரும் ஜட்ஜ் பண்ண போறது இல்ல, உன்னால என்ன முடியுமோ பேசு. தட் இஸ் ஹவு ஹர் ஜர்னி ஸ்டார்டட். இன்னைக்கு ஐ கேன் ப்ரௌட்லி சே அந்த பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தது தமிழ் பள்ளி தான். என் பொண்ணு இன்னைக்கு she is doing very well in terms of public speaking, டெக்கால் ஆகட்டும், டிபேட் ஆகட்டும், அவ ஒரு பெரிய லெவல்ல போயிருக்கானா அதுக்கு தமிழ் ஸ்கூல் தான். 2008 திருக்குறள் போட்டியை அறிமுகம் செய்தோம். 2008ஆம் ஆண்டு பிளானோ தமிழ் பள்ளியின் கோ-ஃபவுண்டர் முனைவர் திரு வேலுராமன் ஐயா அவர்கள் வட அமெரிக்காவில் முதல்ல திருக்குறள் போட்டிகளை அறிமுகப்படுத்தினார். இதன் சிறப்பு ஒரு குறளை சரியாக பொருளுடன் சொன்னால் ஒரு அமெரிக்க வெள்ளி பரிசுத் தொகை என்பது. வணக்கம். திருக்குறள் போட்டி தொடங்கி 19 ஆண்டுகள். திருக்குறள் போட்டி ஆரம்பித்த பொழுது அதை மனனம் செய்வதும் அதனுடைய பொருளை அறிந்து கொள்வதும் நமது குழந்தைகளுக்கு மிகவும் தேவையான ஒன்று என்று அதை அறிமுகப்படுத்தினோம். அது சிறந்து நிறைய திருக்குறள் படிப்பதற்கு ஒரு குறளுக்கு $1 என்று ஊக்கப்பரிசு கொடுத்தோம். தட் ஒர்க் லைக் மேஜிக். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறு குழந்தைகளாக இருந்தால் கூட 3 குறளுக்காவது அவர்கள் பொருள் சொல்ல வேண்டும். கொஞ்சம் பெரிய குழந்தைகள் அட்லீஸ்ட் ஒரு 10 குறளுக்காவது சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா, பொருள் தெரியாமல் மனப்பாடம் செய்வதால் அதில் பயனில்லை. ஏன்னா திருவள்ளுவர் அவ்வளோ விஷயங்களை அதில் சொல்லி கொடுத்துருக்காரு. திருக்குறள் போட்டின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டா கூட எல்லாரையும் நம்ம வெற்றியாளர்களாக பாவிக்கிறோம். பங்கு பெறும் அவர்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு மெடல், ஒரு சர்டிஃபிகேட், அவர்களுக்கு எவ்வளவு $, கொடுக்கணுமோ அவ்வளோ $. இப்படி கொடுக்கறதுனால அனைவருமே வெற்றியாளர்களாக பாவித்து இதை நடத்துவது தான் இந்த திருக்குறள் போட்டிக்கு ஒரு பெரிய வெற்றி. மாணவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இத்திருக்குறள் போட்டியில் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கு பெறுவதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியாது. ஒரு போட்டி முடிஞ்ச உடனேயே அடுத்த ஆண்டு போட்டியில் பங்கு பெற முயற்சிகளை மேற்கொள்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று 19 ஆண்டுகளாக இப்போட்டிகள் சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் தன்னார்வலர்களின் பங்களிப்பால் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. $100,000 மேலாக பரிசுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. 2 வயது குழந்தை முதல் 80 வயது பெரியவர் வரை இப்போட்டியில் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொள்கின்றனர். ஆரம்ப கட்டத்தில் பாடத்திட்டம் நம்மளுடைய சொந்த பாடத்திட்டமாக தான் இருந்தது. முதல் வகுப்புக்கு நாளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு தயார் பண்ணி எடுத்துட்டு போவோம். இப்படி படிப்படியாக ஒவ்வொரு வகுப்புக்கும் தயார் பண்ணி பிறகு ஒரு ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி நம்மளுடைய சொந்த புத்தகத்தை நாம் தயார் செய்தோம். இதுக்கு கண்டென்ட் எங்கே அப்படின்னா இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்தோம். மலேசியா புத்தகங்கள், சிங்கப்பூர் புத்தகங்களிலிருந்து எடுத்தோம், தமிழ்நாடு புத்தகங்களிலிருந்து எடுத்தோம். சிலது நம்மளுடைய கற்பனையாக இருந்தது. ஹியூஸ்டன் தமிழ் பள்ளி அவர்களுடைய புத்தகத்தை நமக்கு கொடுத்தார்கள், ஒரு கைடன்ஸ்க்காக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் கல்விக் கழகங்கள் உபயோகப்படுத்தும் புத்தகத்தை உபயோகப்படுத்தினோம். பின்பு யோசித்து பார்த்தோம், தமிழ்நாட்டில் படிக்கும் எல்லா பாடங்களையும் இங்கு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை அவருங்க படிக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்த புத்தகங்களை தயார் செய்தோம். ஸோ ஆரம்ப காலகட்டம் நம்மளுடைய சொந்த புத்தகம், இன்று நம்மளுடைய சொந்த புத்தகம் 4-5 வருடங்களுக்கு மேல் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கும் ஒரு திட்டமிட்ட பாட நூலாக நம்மளுடைய ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து பாடத்தை நாம் தயார் செய்திருக்கிறோம்.
நமது பிளேனோ தமிழ் பள்ளியில் ஒரு நடமாடும் நூலகம் 2010ஆம் வருடம் 250 புத்தகங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது அது வளர்ந்து 2500 புத்தகங்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த புத்தகங்கள் அனைத்தும் அமெரிக்கா, இந்தியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டது. லைப்ரரியில் நமக்கு திருக்குறள் கதைகள், நீதிக்கதைகள், டியூயல் லாங்குவேஜ் புத்தகங்கள், காமிக்ஸ் புத்தகங்கள் மற்றும் பெரியவர்களும் எடுத்து படிக்கக்கூடிய வகையில் அரிதான புத்தகங்களும் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம பிளேனோ தமிழ் பள்ளியில மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக 2012 ரீடிங் புரோகிராமை தொடங்கினோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம லைப்ரரியிலிருந்து வகுப்புக்கு ஏற்றவாறு புத்தகங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து வருகிறோம். முதலில் நிலை மழலை முதல் 5 வரை உள்ள மாணவர்கள் இந்த புரோகிராம் மூலம் பயனடைந்து வந்தார்கள். கடந்த 3 வருடமாக அனைத்து நிலை மாணவர்களும் இந்த புரோகிராம் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். இந்த ரீடிங் புரோகிராம்னால மாணவர்களின் வாசிப்பு திறன் மேம்படுவதோடு அவர்கள் புதிய புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. மாணவர்களை ஊக்குவிக்க ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் அதிக நேரம் படித்த மாணவர்களை ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவித்து வருகிறோம். நன்றி. 2001 எங்கள் இல்லத்தில் தொடங்கிய பிளேனோ தமிழ் பள்ளி, அதற்கடுத்து கார்பெண்டர் ரெக்ரியேஷன் சென்டருக்கு அங்கே போய் நடத்தினோம். அடுத்து அங்கு இடம் பற்றவில்லை என்று டேவிஸ் லைப்ரரிக்கு போனோம். டேவிஸ் லைப்ரரியிலேருந்து ஒரு மாண்டிசரி ஸ்கூல், கிரேட் லேக்ஸ் அகாடமி என்ற மாண்டிசரி பள்ளிக்கு சென்றோம். அதற்கடுத்து பஹை ஃபெய்த் சென்டரில் இடம் கொடுத்தார்கள், அங்கு பள்ளி நடத்தினோம். அதற்கப்புறம் ஆல்ஃபா மாண்டிசரி 2 லொக்கேஷனில், ஹெட்ஜ்காக்ஸ் ரோட் அண்ட் ரேசர் புலாவர்ட் 2 இடத்துல நடத்தினோம். அப்புறம் சிரமமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடமாக ஜென்ஸ்டார் மாண்டிசரியில் தொடர்ந்து பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கு பள்ளியில் அவர்கள் ஃபாரின் லாங்குவேஜ் கிரெடிட்டுக்காக தமிழை எடுத்து படிக்கலாம் அப்படின்று ஊக்குவித்தோம். அதற்கு முன்னாடி தர சான்றிதழ் வேண்டும் என்று அதற்கான வேலைகளில் ஈடுபட்டோம். பிளேனோ தமிழ் பள்ளிக்கு பல சிறப்பு அம்சங்கள் உண்டு. அதில் ஒரு சிறப்பு அம்சம், டாலஸ் ஃபோர்ட் வொர்த் மாநகரத்தில் இயங்கும் இந்திய மொழிகளை கற்றுக் கொடுக்கும் பள்ளிகளில் முதன்மையாக நற்சான்றிதழ் அக்ரெடிடேஷன் பெற்ற பள்ளி பிளேனோ தமிழ் பள்ளி என்ற பெருமை உண்டு. இந்த நற்சான்றிதழ் காக்னியா என்ற ஒரு அமைப்பு வழங்குகின்றது. இந்த அமைப்பு 4-5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய பள்ளிக்கு நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிறுவனர்கள் எல்லோரையும் நேர்காணல் கண்டு இந்த பள்ளிக்கு ஒரு ஸ்திரமான தலைமை இருக்கின்றதா, தொலைநோக்கு பார்வையுடன் பள்ளியை நடத்தி செல்கின்ற ஆற்றல் இருக்கின்றதா, பள்ளியின் விதிமுறைகள், செயல்முறைகள் மற்றும் பாடத்திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதற்கு ஒரு மதிப்பெண் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணை நீங்கள் எட்டினால் உங்களுக்கு அந்த நற்சான்றிதழ் வழங்கப்படும். இதில் மிகவும் சிறப்பு என்னவென்றால், நம்முடைய பள்ளி டாப் 10% உள்ள பள்ளிகளில் ஒன்றாக இந்த அக்ரெடிடேஷன் மூலமாக கருதப்படுகின்றது என்பது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதில் முக்கியமான ஆதாயம் என்னவென்றால், இந்த நற்சான்றிதழ் இருப்பதனால் நம் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இந்த நற்சான்றிதழை பிரிஸ்கோ ISD as an example அங்கு கொடுத்தால் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் லாங்குவேஜ் கிரெடிட் கிடைத்துவிடும். இங்கு இந்த ஃபாரின் லாங்குவேஜ் கிரெடிட் ஒரு கட்டாயம். சோ இந்த நற்சான்றிதழை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் பள்ளியில் ஃபாரின் லாங்குவேஜ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பதில் வேற ஏதாவது அவர்களுக்கு பிடித்த ஒரு நல்ல சப்ஜெக்டை அவர்களுக்கு எடுத்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை இது கொடுக்கின்றது என்ற ஒரு பெரிய ஒரு ஆதாயம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. இது மிகவும் ஒரு பெருமைக்குரிய ஒரு அம்சம் என்றே கூறலாம். வணக்கம். இப்போ டெக் டீமுடைய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு காக்னியா என்ற நிறுவனம் அக்ரெடிடேஷன் வழங்கிய பொழுது அவங்களுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன இருந்தது அப்படின்னாக்கா, ஆன்லைன் ப்ரெசன்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனாக இருந்தது. இதற்காக ஒரு டெக் டீம் ஃபார்ம் பண்ணினோம். அவங்களுடைய பரிந்துரையின் பேரில்
கூகுள் கிளாஸ் ரூமை வந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். அதே போல் ஒரு யூனிட்டில் ஒரு வாரம் இணையம் வழியாக மாணவர்கள் வந்து வீட்டு பாடம் செய்யணும். அது வந்து தேர்வுக்கான ப்ரிப்பரேஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படிங்கிறதுனால குவிஸ்லெட் என்ற ஒன்றையும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எங்களுக்கு எப்பொழுது வந்து வரப்பிரசாதமாக அமைஞ்சது அப்படின்னாக்கா, கோவிட் காலகட்டத்தில் எந்த விதமான காலதாமதமும் இல்லாமல் உடனே இன்பர்சன் ஸ்கூல்லேருந்து ஆன்லைன் தமிழ் பள்ளிக்கு எங்களால் வந்து டிரான்சிஷன் பண்ண முடிஞ்சது. ஈவன் மச் ஃபாஸ்டர் தென் த ISDs. கோவிட் டைமில் நிறைய பெற்றோர்கள் வேறு மாநிலங்களுக்கு போனாங்க, விசா காரணமாக வேறு நாடுகளுக்கு போனாங்க. அப்போ எல்லாருமே வந்து தே ஆல் பிளான் டு கம் பேக் இன் அ இயர் ஆர் 2. பட் அவங்க எல்லாருமே வந்து எங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய குழந்தைகள் தொடர்ந்து தமிழ் பள்ளியில் படிக்க ஏதாவது வாய்ப்பு உண்டா அப்படிங்கிறது தான். கோவிட் காலகட்டத்தில் இணையம் வழியாக பள்ளி நடத்திய அந்த அனுபவம் எங்களுக்கு வந்து ஆன்லைன் தமிழ் ஸ்கூலை நடத்தலாம் அப்படிங்கிற அந்த தைரியத்தை வந்து கொடுத்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவில் பல மாநிலங்களிலிருந்தும் அதே போல் கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்தும் இணையம் வழியாக பிளானோ தமிழ் பள்ளியில் வந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் ஸ்கவுட்ஸு, பியானோ, கிரிக்கெட் அல்லது வேறு பள்ளி சார்ந்த ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்னால ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பள்ளி நடக்கும் நேரத்தில் தமிழ் பள்ளிக்கு வர முடியாத மாணவர்களும் இந்த இணையம் வழியாக நடக்கும் ஆன்லைன் பிளானோ தமிழ் ஸ்கூலில் வந்து பாடம் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது 2020 ஓன் கரிக்குலமை இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். அதே நேரத்தில் வகுப்பு நேரங்களில் ஐபேட்ஸை உபயோகப்படுத்தி இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருந்த கேம்ஸையும் வந்து மாணவர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினோம். ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள் சொல்லிக் கொடுக்கும் அந்த விஷயங்களை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும் விதமாக வேற என்ன சப்போர்ட் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்த பொழுது எங்களுக்கு கிடைச்ச ஐடியா தான் இந்த ஓன் இன்ஹவுஸாக டெவலப் பண்ண வேண்டிய கேம்ஸு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடந்த ஆண்டு டெக் டீம் டீச்சர்ஸோட ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணி மழலை முதல் நிலை 5 வரை மாணவர்களுக்கு வந்து இப்போ கேம்ஸை வந்து நம்மளால் வந்து உருவாக்க முடிந்திருக்கிறது. மாணவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இந்த கேம்ஸை வந்து விளையாடுறாங்க. அதே போல் பெற்றோர்களும் வந்து ஆசிரியர்கள் வகுப்பில் நடத்தும் பாடத்தை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும் விதமாக இந்த கேம்ஸ் வந்து அமைந்திருக்கு அப்படிங்கிற அந்த பின்னூட்டத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய கோலாகவும் இருந்தது இல்லையா. இப்போ வந்து ரிப்போர்ட் கார்டையும் வந்து பை அ சிங்கிள் கிளிக் ஆஃப் அ பட்டன் எங்களால் வந்து பெற்றோர்களுடைய மின்னஞ்சலுக்கு வந்து அனுப்ப முடியும். இதுவுமே வந்து எங்களுடைய டெக் டீம் கேப் டிஜிசாஃப்ட் குழுவோடு சேர்ந்து வேலை பார்த்து இதை வந்து எங்களால் வந்து சாத்தியமாக்க முடிஞ்சிருக்கு. நம்முடைய பள்ளியில் 50% தன்னார்வலர்கள் நம்முடைய மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நம் பள்ளியில் நிலை 8 படித்து முடித்துவிட்டு இப்பொழுது தன்னார்வலராக இருக்கிறார்கள். சில மாணவர்கள் தன்னார்வலராக இருந்துவிட்டு ஆசிரியர்களுக்கு உதவி ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். நம்முடைய நோக்கம் என்ன? தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது. நம்முடைய அந்த நோக்கம் நிறைவேறி வருகிறதை கண்கூடாக பார்க்க முடிகிறது இப்போது. வணக்கம், என் பெயர் சண்மதி வெங்கடேசன். நான் கல்லூரியில் 3ஆம் வருடம் படித்துக் கொண்டு வருகிறேன். பிளானோ தமிழ் பள்ளியில் நான் முதலில் 2010 மாணவியாக சேர்ந்தேன். படித்து முடித்த பின் I wanted to give back to my community. ஸோ நான் ஸ்டூடெண்ட் வாலண்டியராக மறுபடியும் வந்தேன். அசிஸ்டன்ட் டீச்சராகவும் இப்போ இந்த வருடம் நிலை 4Bயின் மெயின் டீச்சராகவும் பணி செய்து வருகிறேன். தொடர்ந்து 9 ஆண்டுகளாக வாலண்டியராக இருக்கிறேன். குழந்தைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்றதும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் கற்றுக் கொடுப்பதும் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. 25 ஆண்டுகளாக பிளானோ தமிழ் பள்ளி தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு என்னை போல் பல மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை அளித்து வருகிறது. இன்னும் பல மாணவர்கள் PTS உடன் சேர்ந்து தமிழையும் அவர்களின் திறன்களையும் வளர்த்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி. இது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங் மூமெண்ட். இப்படி பார்த்தோம்னா
ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துட்ட மாதிரி இருக்கு இல்லையா நமக்கு இப்போ? 25 ஆண்டு காலம், ஒரு ஆண்டிற்கு 1 நிமிடம் என்ற கணக்கில் 25 மணித்துளிகள் மட்டும்தான் இதை எடுத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பிளேனோ தமிழ் பள்ளி இந்த காணொளியின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஒரு பில்டிங்ஸோ ஆஃபீஸஸோ இல்லை ஏஐ ஜிம்மிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல் பிளேனோ தமிழ் பள்ளியின் அந்த பிளேனோ தமிழ் பள்ளி அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு கல்லும் தன்னார்வலர்களால் உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே பிளேனோ தமிழ் பள்ளியில் வந்திருக்கும் தன்னார்வலர்களுக்கும் இப்பொழுது நம்மோடு இணைந்திருப்பவர்களுக்கும் இனி வர இருக்கும் தன்னார்வலர்களுக்கும் வேண்டி ஒரு பலத்த கரவொலியை எழுப்பலாமா? மிக்க நன்றி.